ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்கலி கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மாடி தோட்டத்தில் ஃப்ளவர் ஹார்வெஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நம்ம ஒரு 2-3 நாளாக பூக்கள் எதுவுமே ஹார்வெஸ்ட் பண்ணலை. எதுக்காகனா பொங்கல் செலிப்ரேஷன் அப்போது நமக்கு பூக்கள் தேவைப்படும். அப்போ நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி மாலையாக கட்டிக்கலாம் அப்படிங்கிற ரீசன்னால் பறிக்காமல் இருந்தோம். ஸோ நிறைய பூக்கள் இப்போ ரெடியாக இருக்குது. அதை தான் நம்ம பறிக்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸில் மிஸ் பண்ண பார்க்கணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பன்னீர் பட்டன் இருக்குது, அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், குட்டி குட்டியாக அழகாக சூப்பராக இருக்குது. நிறைய பூ பூத்துருந்துச்சு. க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ரோஸ் நாட்டு வெரைட்டி ரோஸ் தான். நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன், பூக்கும்போது நமக்கு எப்போவுமே நிறைய பூவோடையே தான் இருக்கும். மேக்ஸிமம் இந்த செடியில் பூ இல்லாத நாளே இருக்காது. பக்கத்தில் பன்னீர் ரோஸும் நிறைய பூ பூத்துருந்துச்சு. ஆனால் பூ எல்லாமே உதிர்ந்துடுச்சு. ஒரு செடியில் தான் இப்போ பறித்து முடிச்சிருக்கோம். எவ்வளோ பூன்னு பாருங்கள். ரோஜா பூ வச்சு நம்ம தனியாக ஒரு மழை கட்டுறோன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டு தோட்டத்துலேயே இந்த மாதிரி பன்னீர் பட்டன் ரோஸெல்லாம் வாங்கி வச்சிங்கன்னா நமக்கு ஒரு பிளான்ட்ஸ் வளர்க்குறதுக்கு ஒரு பாசிட்டிவ் வியூவாக இருக்கும். நம்ம இன்னும் நிறைய வளர்த்தணும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு வரும், கிட்டாகி வரும். சும்மா நம்ம ஜஸ்ட்டு பூக்கிற அந்த பிளான்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போனோன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்காது. இது இன்னொரு வெரைட்டி பிங்க் கலர் ரோஸு. இது அந்த பெரிய ரோஸ்லேயுமே இன்னும் ரோஜா பூ இருக்குது. ஃபைனலி ரோஸ் எல்லாம் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. பன்னீர் பட்டன் ரோஸும் இந்த பிங்க் ரோஸும் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ காஷ்மீர் ரோஸ் 2 இருந்துச்சு. அடுத்து நாட்டு மஞ்சள் ரோஸ் இருக்குது, அதையும் ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. வேறு அந்த ஃபேரி ரோஸ் நிறைய மொட்டு இருக்குது பூக்காமல். ஸோ அதனால் நான் அதை எதுவும் ஹார்வெஸ்ட் பண்ணலை. அடுத்ததாக நம்ம ஜெவந்தி பூ நம்ம இதுக்கு முன்னாடி 2-3 நாளைக்கு முன்னாடியே பறிக்கிறதா இருந்தது தான். ஸோ இதுக்காக தான் அப்படியே விட்டுருந்தோம். கொஞ்சம் நிறைய பூ கிடச்சிருந்துச்சு. இந்த கூட நிறைய பூ வந்துருந்துச்சு. இது ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு ஈல்டு ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. இது செகண்ட் ஈல்டு தான் நிறைய பூ இருக்குது. ஃபஸ்ட் ஈல்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு செடியில் உள்ளதெல்லாமே பறித்து முடிச்சாச்சு. இன்னொரு செடியில் இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாம். எல்லாமே பெரிய பெரிய பூவாக தான் பூத்துருந்தேன். மினி வெரைட்டி எல்லாம் இல்லை. நான் சாதாரண நார்மல் வெரைட்டிஸ் தான். அடுத்ததாக நம்ம புதுசாக வாங்கியிருக்க ரெட் ரோஸு, அதுலேருந்து 2 பூ இருக்குது, அதையும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம வயலட் கலரு பிளான்ட் பெருசாக வளரவே செய்யாமல் சின்ன செடியிலே நமக்கு பூக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
ரொம்ப ஹாப்பி தான். பட் வந்து என்ன சொல்கிறது, நமக்கு இனி அடுத்தது நாற்று ஏதாச்சும் வருமா வராதா எதுவுமே தெரியலை. ஒரு பிளான்ட்லேயுமே நாற்று எதுவுமே வரல, நாற்றும் வரல, சைட் பிரான்ச்சஸ் அந்த மாதிரியும் வரல. கட் பண்ணி வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. பார்க்கலாம் ஃபைனலி எப்படி வருது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா கொஞ்சம் பிச்சிப்பூ பூத்துருக்கு, அதையும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம வீட்டு தோட்டத்தில் வந்து கோவக்காய் காய்ச்சிருந்துச்சு. இதுவுமே நம்ம வந்து பொங்கல் வைக்கும்போது வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன். ஃபைனலி நம்ம வந்து கோவக்காயும் ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. இங்கே உள்ள ஒரே ஒரு கோவக்காய் இருக்குது, அதையும் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். நான் வந்து இதை வந்து ஃப்ரிட்ஜில் சேர்த்து வைக்க போகிறேன். சேர்த்து வச்சுட்டு இன்னும் ஒரு 4-5 காய் கிடச்சதுக்கப்புறமா ஏதாச்சும் ஒரு ரெசிபி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஃபைனலி நமக்கு வந்து இவ்வளோ பூக்கள், அப்புறமா இந்த கோவக்காய் இவ்வளோ கிடச்சிருக்குது மாடி தோட்டத்தில் இருந்துச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். ஹாப்பி கார்டனிங். டட்டா பாய்.